Hi 12th standard students. So preparations எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. just ஒரு 6 chapters மட்டும் தான் இருக்கு. இதுக்கான all the important questions also நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா 100 learning யூடியூப் சேனலுக்குள்ள போயிட்டு வீடியோங்கிற கேட்டகரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். அதுல நம்ம சாப்டர் வைஸ் வந்துட்டு எந்தெந்த தியரி கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுல எது 2 மார்க்ஸ், அதுல எது 3 மார்க் அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு வரும்போது அதுல 2 மார்க் என்ன, 3 மார்க் என்ன அண்ட் 5 மார்க் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஸ்பிளிட் அவுட் பண்ணி தனித்தனியா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது கொடுத்துருக்குப்பா. நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் அதை போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே 6 சாப்டர் ஃபுல்லா படிக்கணுமே, அதுலயுமே நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். இந்த லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வச்சு தான் நீங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது லாஸ்ட்ல ஒரு 1 ஷார்ட் ரிவிஷன், காலையில உங்களுக்கு ஒரு 1 hour டைம் இருக்கும், இல்லை வந்து அன்னைக்கு காலையில ஒரு ½ an hour இல்லை 15 minutes தான் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னாலுமே இந்த ஃபர்ஸ்ட் 3 to 4 சாப்டர்ஸ்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் illustrations and exercises இதை நீங்க வந்து பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா that will bring your scores very higher. இப்போ சாப்டர் 1ல இருக்கிற 8th and 13th illustration and exercise அப்படின்னு வரும்போது 9, 13 and 15th exercise problems and சாப்டர் 2ல வந்து 18, 2 and 20 அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து நான் மார்க்ஸ் வைஸ் எதுவுமே செப்பரேட் பண்ணல. இதுல உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும், 3 மார்க்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ 5 மார்க்ஸ் இருக்கும். தியரி பார்ட் மட்டும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணல, பிகாஸ் தியரி வந்து இன்னைக்கு ஈவினிங் லைவ்ல நம்ம படிக்க போறோம். எக்ஸசைஸ் 15, 16, 10, 11, 21, 23 இந்த மாதிரி சாப்டர்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சாப்டர் 2ல இருந்து பாத்துக்கோங்க. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு ஷார்ட் 5 மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்க போகுது. ஏன்னா எல்லா மாடல்ஸையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் மினிட்ல நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால நீங்க வந்து இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்தையுமே கம்பரைஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் 3ல இருந்து நம்மளுக்கு illustration 15, 18, 4 இதெல்லாமே பார்த்துக்கணும் கண்டிப்பா. ஏன்னா சாப்டர் 3 உங்களுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ல இருந்து நம்மளுக்கு பப்ளிக் வரைக்குமே மார்க்ஸ் வரப்போகுது, அதனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ்ல வந்துட்டு 17, 6, 4, 16, 22 இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம். சாப்டர் 4ல இருந்து தட் இஸ் யுவர் குட்வில் சாப்டர். இதுல இருந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம் 5, 8, 9 in your illustration and exercise அப்படின்னு பார்க்கும்போது 6, 7, 8, 10 அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சாப்டர் 5ல இருந்து இத்தனை சம்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு நினைச்சீங்களா? ஆக்சுவலா சாப்டர் 5ல உங்களுக்கே தெரியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எக்ஸசைஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்துலயுமே சேர்த்து நியூமரிஸ் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுலயுமே நம்ம எல்லாமே காம்ப்ரிஹென்சிவா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17th ப்ராப்ளம்க்கு மேலேயும் உங்களுக்கு ஃபுல்லா காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதுல நம்ம கலெக்டிவா ஒரு 6 to 7 ப்ராப்ளம்ஸ் பாக்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம், டைம் சேவிங்காகவும் இருக்கும். அண்ட் சாப்டர் 6ல 16 and 20 மட்டுமே நீங்க வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எக்ஸசைஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இது நம்ம பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க என்ன பார்த்துட்டு போறீங்களோ, இந்த 6 சாப்டருமே உங்களுக்கு வந்து ஷார்ட் 5 மார்க்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் பப்ளிக் வரைக்குமே. ஸோ அதனால நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கிறது வந்து இந்த குவார்டர்லிக்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது மட்டுமே இல்லாம உங்களோட பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இது போக நம்ம ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டெய்லி நம்ம வந்து யூடியூப்ல கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நம்ம 5 and 6 பார்த்துட்டோம். அண்ட் இன்னைக்கு 23rd 09/2025 நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா complete theory parts நம்ம வந்து பார்க்க போறோம், comprising of all the important questions from chapter 1 to 6. அதுல நிறைய பசங்க வந்து டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இன்னைக்கு நம்ம தியரி கிளாஸ்ல பார்க்க போறோம். இது போக சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு சாப்டர் 2 and 3ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ சாப்டர் 2 வந்து இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அண்ட் நாளைக்கு 24/09 உங்களோட டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மேரத்தான் தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours வந்து இந்த லைவ் இருக்க போகுது. இதுல என்ன டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத இந்த வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அக்கார்டிங் டு மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பா அதை வந்து நாளைக்கு உங்களுக்கு மேரத்தான்ல எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ சோ மச். ப்ரிப்பேர் வெரி வெல்.